ஜாஷ்வாவும் ஷேர்லியும் ரொம்ப அருமையான பிள்ளைங்க. ஜாஷ்வாவுக்கு வயசு 8, ஷேர்லிக்கு 7. அவங்க பெற்றோர் ஆப்பிரிக்காவுக்கு போயிருந்தனால, அவங்க படிப்பு கெடாத படிக்க தன்னோட சித்திக்கிட்ட விட்டுட்டு போயிருந்தாங்க. சித்தி 2 பேத்துக்கும் பைபிள் கத்துக் கொடுப்பாங்க. நல்ல நல்ல விஷயங்கள கத்துக் கொடுப்பாங்க. ஆனா, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்போது போர்வைக்கும் தலையணைக்கும் எதுக்கு சண்டை போடுறீங்க? போர்வை கேட்டாங்கன்னா, நீ தலையணையும் சேர்த்தி கொடு. இத தான் ஏசப்பா கத்துக் குடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஜாஷுவா சொன்னான்னா, நான் போர்வை எடுத்துட்டேன். ஷேர்லி எனக்கு தலகாணி குடுக்க சொல்லுங்க அப்படிம்பான். அப்போ போதனைய தங்களுக்கு இல்ல, அடுத்தவங்களுக்குன்னே எடுத்துக்கிட்டாங்களாம். ஒரு நாள் ரொம்ப சண்டை போட்டு உச்சக்கட்டத்துக்கு போனனால, அவங்க சித்தி எப்படி தடுக்கிறதுன்னு யோசிச்சு 2 பேர்கிட்டயும், நீ ஜாஷுவா கிட்ட நீ ஷேர்லி அடிக்க குச்சி எடுத்துட்டு வான்னாங்க. ஷேர்லி கிட்ட நீ ஜாஷுவா அடிக்க குச்சி எடுத்துட்டு வான்னாங்க. 2 பேரும் ஒவ்வொரு குச்சிய தேட போனாங்க. குச்சிய தேடி 2 பேருக்கும் எவ்வளவு கஷ்டமான வலி குடுக்குற மாதிரி ஒரு குச்சிய தேர்ந்தெடுக்க முடியுமோ அப்படி எடுத்துட்டு வந்தாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டே கொண்டு வந்து சித்திக்கிட்ட குச்சிய குடுத்தாங்க. சூப்பர்ப்பா! ஜோஷ்வா நீ வா! நீ கொண்டு வந்த குச்சிய வச்சே நான் உன்ன அடிக்கிறது. ஷேர்லி நீ வா! உன்னோட குச்சி உன்ன அடிக்கிறதுக்கு தான் நான் எடுத்துட்டு வர சொன்னேன்னு சொன்னேன். 2 பேரும் ஐயையோன்னு கத்திட்டு ஓடி போயிட்டாங்களாம். பைபிள்ல இப்படி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக. மற்றவங்க நமக்கு பண்ணுறது ஒரு விஷயம் வலிக்குது அப்படின்னா, அதே விஷயத்த நம்ம அவங்களுக்கு பண்ணுறதும் வலிக்கும். அதனால் இயேசு நம்மளை மன்னிச்சு நேசிச்சது போல மற்றவர்களையும் மன்னிக்கவும் நேசிக்கவும் கற்றுக்கொடு. God bless you.